லியோ ஜான் பால் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது மீன் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட அப்புறம் இது ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா? இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதேமாதிரி சாங் விஜய் அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருந்தது, கேட்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ, குட். ஓகே. ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். ஐ மீன் 2006 இல்லை, நானும் விஜய் ஆண்டனியை நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனி மறுபடியும் ஒன்றா சேர்றோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்க்கு தூக்கி போடுற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப, அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல், 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம் என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போயே வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது இங்கே இந்த ஸ்டேஜில் நான், லியோ, அப்புறம் விஜய் ஆண்டனி சார் 3 பேருக்குமே டெபியூட் வந்து ஆகஸ்ட் 15, 2012 தான். எங்கள் படம் அட்டகத்தி ரிலீஸ் ஆச்சு, அவர் படம் நான் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி லியோ அவரோட படத்தில் அவரோட ப்ரொடக்ஷனில் டெபியூட் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லியோ வந்து எனக்கு ஒரு யங்கர் பிரதர் மாதிரி தான். எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடய சினிமா லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்து என் கூட இவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது லியோ ஜான் பால். அவர் வந்து நானும் நல்லா பேசிகிட்டு இருப்போம். இஸ் நாட் எடிட்டர், இஸ் அ டைரக்டர். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் டைரக்டர் தான். ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டிங்கோடு அவர் நிப்பாட்டுறது இல்லை. அவர் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும். ஒரு ஃப்ரேமில் சிஜி தப்பாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்காண்டி நான் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவி, ரொம்ப பெரிய டெடிகேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதேமாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. நானும் வரும் வந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தோட கதையை பற்றி, அதை பற்றி ரொம்ப நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட இயல்பாகவே அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதரும் கூட. அவரோட இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ரெண்டாவது இந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம். இப்போ பேசுகிறதுக்கான சொல்லலை, இது உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது அட்டம்ப்ட்டு, புதுமையான ஒரு கடைக்களத்தில் வரும். இந்த படம் எப்படி ராட்சசன், போர் தொழில்லாம் ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சோ, அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி வகையில் இதுவும் அந்த லைனில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும். இது வந்து நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன்னா இந்த கதையோட என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும், இதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தை உருவாக்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி, ஏன்னா இந்த படத்தில் டைரக்டராகவும் சரி, டிஓபியாகவும் சரி, மற்ற எல்லா லெவல்லையுமே ஒரு ஹீரோனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்குமே இந்த படத்தில் வந்து நிறையா ஒர்க் இருந்திருக்கும்.
அந்த ட்ரைலர் பார்க்கும்போது லியோ இந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வாங்கியிருக்கான்னு தெரியுது. இல்லை, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெறும். விஜயானி சார் ரொம்ப நன்றி. என்னோட ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி இது வந்து லியோ வந்து விஜயானி சார் படம் பண்ணியிருந்தாலும் அது என்னோட டைரக்டர் தான், என்னோட கம்பெனியோட டைரக்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ, அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். இது சினிமாவில் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் வந்து என்னென்னா, கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சீரியஸ், அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ். இப்போ குமாரராஜா இருக்கலாம், மணிகண்டனாக இருக்கலாம், அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங்கையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஒரு படத்துக்கு இப்போ கடைசி விவசாய படத்துக்குலாம் மணிகண்டன் போய் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷனையே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோடய நம்பிக்கை. அதாவது ஹை குவாலிட்டி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாராலையும் எல்லோரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் அப்புறம் ரொம்ப டிமாண்டுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டாக, இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக அது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் எனக்கு ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் என்னென்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு, அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு, அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம், அதுவும் இருக்கட்டும். பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸே தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது அதிகமாகும். நிறைய பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் அது வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸாக பார்க்குறேன். இப்போ லியோலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி, ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவாப்புல, ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்கிறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து எடிட்டருக்கிற போர்வையில் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தார், எல்லாத்தையும் குடைச்சல் கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நான் பேசணும், நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட், ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் தான் விரும்புவார், அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார். அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு டேரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார். பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன். நான் ஆஸ் டேரக்டரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை ஓன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அது ப்ராப்பராக அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டார். ஸோ விஜயானி சார் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதாவது அவரும் அவர் படங்கள் வெற்றியோடையும் அவர் விரும்புகிறாரு, காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து அவர் அதான் சொல்லியிருக்காரு, நான் என்ன நம்பி எடுக்கல, நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்கிறேன். அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. அது ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது, ஒரு டேரக்டருக்கு இடம் கொடுக்குது, ஒரு கதாசிரியருக்கு இடம் கொடுக்குது, கேமராமேன். ஸோ எல்லோரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றியடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் ககன மார்க்கங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு ஸோ அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த விறுவிறுப்பான திடீர் திருப்பங்கள் நிறைந்த. ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல மாயவனும், நான் அந்த மீட்டர் தான் எழுதினேன். இது அந்த மீட்டரில் இருக்க படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லியோவை நினச்சி. லியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர். பொதுவாக சிவிகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பார் அங்கே. ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனிலே ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அவர் அட்டக்கத்தியில் ஆரம்பித்து அட்டக்கத்தி, பீட்சா, சூதுகவும், முண்டாஸ்பட்டி, தெகடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும். பொதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்ன ஆகுனா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை மாற்றிக்கவும் மாட்டோம், புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரும்ப லியோ வந்து இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகர்த்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். இல்லை இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நமக்கு அந்த நம்பிக்கை வராது, நம்ம விடவும் மாட்டோம். இவர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறாரில்ல தூக்கிட்டு போகிறாரான்னு தெரியாமல் ஒரு பயமாகவே இருக்கும். இல்லை வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார். இப்படி வச்சா நல்லா இருக்கும் ரவி, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸாக இருக்குன்னு. என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு. நிறைய படங்கள் அவருடைய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், பாராட்டியிருக்கேன். அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார். அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டே நைட்டு அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார் கூடையே. பொதுவாக அந்த மாதிரி படத்தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க்கு முடிஞ்சால் மற்றவருக்கு அங்கே அசிஸ்டண்ட் வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும். பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங்கில் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரை இன்றைக்கி வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது. ஒரு நல்ல கதையுமே கூட அவர் இன்னொரு நண்பரோடு இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஒரு கதையை நம்ம படமாக எடுக்கணும். அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்கார். சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை எனக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராவில் பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்தது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார். பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோடய பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்ன தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துகிட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே. நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டயலாக் பேசினோன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ்ன்னு நம்ப வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.